Assalamu alaikum. Good evening everyone. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் மெஷர்மெண்ட்டோட தொடர்புடைய கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் அலகுகள் பரிமாணங்கள் தொடர்பாக ஃபைனல் பேப்பரில் வந்த அதே போல் மாடல் பேப்பர்ஸில் அல்லது டேர்ம் பேப்பர்ஸில் வந்த கேள்விகளை நம்மளோட இன்றைய கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட். ஸோ உங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட டியூட் இருக்குது, நம்மளோட புக் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் பாஸ் பேப்பர் கேள்விகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கொள்ளுங்க. பேஜ் நம்பர் 10. இருபத்தி ஆறாவது கேள்வி 2006 ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. 2006 ஆண்டு வந்த முதலாவது கேள்வியை பார்ப்போம். பின் வருவனவற்றில் எது ஓர் எஸ்ஐ அலகு அன்று அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள். ஸோ இந்த பாடத்தில் நம்ம ஆரம்ப கட்டமாகவே படித்த ஒரு விடயம்தான் அடிப்படை அலகுகள். அந்த அடிப்படை அலகுகளுக்கான சர்வதேச அலகுகள் அதே போல் அதனுடைய பரிமாணங்கள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் எஸ்ஐ அலகு அன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சர்வதேச அலகு இல்லாதது என்னங்கிறதான் கேள்வி. ஸோ 5 விடைகள் எடுத்தீங்களா இருந்தால் கிலோகிராம், மீட்டர், செகண்ட், அதே போல் அம்பியர், அடுத்தது கே. ஸோ உங்களுக்கு தெரியும் கிலோகிராம் ஒரு சர்வதேச அலகு, திணிவிட அலகு. அடுத்தது மீட்டர் நீளம், தூரத்தில் அலகு. செகண்ட் ஒரு சர்வதேச அலகு தான், நேரத்தில் அலகு. அம்பியர் மின்னோட்டத்தில் அலகு. நல்லா பாருங்கள், இந்த கேள்வியில் இந்த கே அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. அதாவது வெப்பநிலைங்கிற சர்வதேச அலகு, வெப்பநிலையிட சர்வதேச அலகு நம்ம படிச்சிருக்கிறோம் கெல்வின், அது கேபிட்டல் கே. அதே போல் அடுத்த சர்வதேச அலகு பதார்த்தங்களின் அளவுன்னு சொல்லுவோம், அது மூல். அதே போல் பார்த்தீங்கன்னா இருந்தால் சர்வதேச அலகில் வரக்கூடியது ஒளிர்வு செறிவு கெண்டலா. இப்படி 7 சர்வதேச அலகுகளை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த கேள்வி 2006 ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கேள்வியில் இங்கே ஸ்மால் கே குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸ்மால் கேங்கிறது சர்வதேச அலகு இல்லை, இது பொதுவாக முச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிலோ அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு லெட்டர் தான் ஸ்மால் கே. உதாரணமாக கிலோமீட்டர், கிலோகிராம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ ஸ்மால் கே அப்படிங்கிறது சர்வதேச அலகு அல்ல. அப்போ பொருத்தமான விடை எத்தனாவது? 5வது விடையாக இருக்கும். ஸோ 26வது கேள்வி 2006 ஆண்டு முதலாவது கேள்விக்கு பொருத்தமான விடை 5வது. அடுத்த கேள்வி 27வது கேள்வி எடுங்க. 27வது கேள்வி 2012 ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. 2012 ஆண்டு வந்த முதலாவது கேள்வி, பின்வரும் எது எஸ்ஐ தொகுதியின் ஓர் அடிப்படை அலகை வகை குறிப்பதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ அதே மாதிரி ஒரு கேள்வி தான் 2012 ஆண்டு முதலாவது கேள்வியாக வந்திருக்குது. எஸ்ஐ அலகை வகை குறிப்பதில்லைங்கிற கேள்வி. ஸோ பாருங்கள், மீட்டர் ஸோ உங்களுக்கு தெரியும் அடிப்படை அலகு. அடிப்படை அலகுகளுக்குத்தான் எஸ்ஐ அலகு இருக்குது. நேரடியாக எஸ்ஐ அலகு இருக்கிறது யாருக்குத்தான்? 7 பௌதிக கணியங்களுக்கு மாத்திரம்தான். அப்போ மீட்டர், அடுத்தது தந்திருக்கிறாங்க நியூட்டன், 3வது கிலோகிராம், செகண்ட் கெல்வின் அப்படின்னு 5 விடைகள் தரப்பட்டிருக்குது. ஸோ பார்த்தீங்களா இருந்தால் மீட்டர் நீளத்திட சர்வதேச அலகு, கிலோகிராம் திணிவுட சர்வதேச அலகு, செகண்ட் நேரத்திட சர்வதேச அலகு, கேபிட்டல் கே. அப்போ கெல்வின் வெப்பநிலையிட சர்வதேச அலகு இல்லையா? ஆக பாருங்க, நியூட்டனுங்கிறது ஒரு சர்வதேச அலகா இல்லை, இது ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிட், விசேட அலகு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நியூட்டன் 7 பௌதிக கணியங்களுக்குத்தான் சர்வதேச அலகுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏனைய பௌதீக கணியங்களுக்கு நாம் சர்வதேச அடிப்படையான அந்த அலகுலேருந்து பெற முடியும், பெறுதி அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக விசையிட சர்வதேச அடிப்படையிலான அலகு, சர்வதேச அடிப்படையிலிருந்து பெறப்பட்ட அலகு, பெறுதி அலகு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை நாம் கிலோகிராம், மீட்டர், செகண்ட் -2 சொல்லுவோம். இது சர்வதேச அடிப்படையில் எழுதப்படக்கூடிய விசைக்கான அலகு. சரியான? விசைங்கிறது ஒரு அடிப்படை பௌதிக கணியம் அல்ல, அவருக்குண்டு ஸ்பெஷலான சர்வதேச அலகுன்னு ஒன்று இருக்காது. சர்வதேச ஏனைய பௌதிக கணியங்களில் இருந்து சர்வதேச அலகுகளில் இருந்து நாம் விசைக்கு என்ன செய்யலாம்? சர்வதேச அலகை எழுதலாம்.
அதே நேரத்தில் நியூட்டனுங்கிறது விசேட அலகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விசேடமான ஸ்பெஷலான ஒரு அலகாக இருக்குது. அப்போ நியூட்டனுங்கிறது தான் இந்த கேள்விக்குரிய விடையாரிக்கும். என்றால் நியூட்டன் ஒரு சர்வதேச அலகு அல்ல. ரைட். ஏன்னா சில நேரங்களில் சில இடங்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா நியூட்டன் சர்வதேச அலகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வழக்கில் சொல்லிக்கொண்டெல்லாம் போகிறாங்க. ரைட். அது ரொம்ப ரோங்கான ஒரு விடயம். அதை 2012ஆம் ஆண்டு கேள்வியிலே நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து 1996ஆம் ஆண்டு வந்த இரண்டாவது கேள்விக்கு வருவோம். 28வது கேள்வி 1996ஆம் ஆண்டு இரண்டாவது கேள்வி. பௌதீகவியலில் பாவிக்கப்படும் பின்வரும் கணியங்களை கருதுக. பௌதீகவியலில் பாவிக்கப்படும் பின்வரும் கணியங்களை கருதுக. ஒன்று ஏ மின் ஏற்றம், பி திணிவு, சி வெப்பநிலை. மேலுள்ளவற்றில் எது அல்லது எவை சர்வதேச அலகு தொகுதியினது அடிப்படை கணியங்கள் ஆகும்? ஸோ சர்வதேச அடிப்படையில் அலகுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்களா இருந்தால் 7 பௌதிக கணியங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்கள் எவ்வளோ இடத்துல அந்த கேள்வி, அந்த 7 அடிப்படை கணியங்களை பற்றி கேள்வி வந்திருக்குதுன்னு சொல்லி. அதாவது 7 பௌதிக கணியங்களுக்கு தான் சர்வதேச அலகு இருக்குதுன்னால் அந்த 7 அடிப்படை கணியங்களுக்குள்ளே யார் வரமாட்டா? மின் ஏற்றம் வராது, மின்னோட்டம் தான் வரும் இல்லையா? அப்போ மின்னேற்றம் ஒரு அடிப்படை கணியமே இல்லை. திணிவு ஒரு அடிப்படை கணியம், வெப்பநிலை ஒரு அடிப்படை கணியம். அப்போ அடிப்படை கணியங்கள் யார் அப்படின்னு கேட்டால் பியும் சியும் வரணும். ஆக 96ஆம் ஆண்டு இந்த இரண்டாவது கேள்விக்குரிய விட 4வது விடையாக இருக்கும். அடுத்த ஒரு கேள்வி 2018ஆம் ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. 2018ஆம் ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. இருபத்தி 9வது கேள்வியாக வந்திருக்குது. அமுக்கத்தின் அலகு என்ன? இதான் கேள்வி. அமுக்கத்தில் அலகு என்னங்கிறது கேள்வி. ஸோ சிம்பிளான ஒரு கேள்வியிலே அமுக்கத்தில் அலகு. ஸோ உங்களுக்கு தெரியும் அமுக்கம்ங்கிறது விசையின் கீழ் பரப்பு. விசையிட அலகு எல்லாருக்குமே தெரியும். திணிவு தர ஆர்முடுகள். அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. பரப்புட அலகு மீட்டர் வர்க்கம். ஆக கிலோகிராம் நம்ம இதெல்லாம் தியரியில் பார்த்துட்டோம். கிலோகிராம் இது மீட்டர், இங்கே மீட்டர் வர்க்கம் என்றால் மீட்டர் -1 செகண்ட் -2. அப்போ அமுக்கத்தின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் சர்வதேச அடிப்படையிலிருந்து பெறப்பட்ட அலகு கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. அப்போ அந்த வகையில் இந்த 2018ஆம் ஆண்டு முதலாவது கேள்விக்கு பொருத்தமான விட 3வதாக இருக்கும். ரைட். ஓகே. அடுத்து 31வது கேள்விக்கு வாங்க. 31வது கேள்வி 2014ஆம் ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. 2014ஆம் ஆண்டு வந்த முதலாவது கேள்வி. இதில் நான் 30வது கேள்வியை விட்டுட்டு போகிறேன். அது 97ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அந்த கேள்வியை நான் ஏன் விட்டுட்டு போகிறேன்னால் அது அவுட் ஆஃப் சிலபஸ். இப்போ நம்மளோட சிலபஸில் இல்லாத ஒரு பகுதி. ரைட். ஸோ 31வது கேள்விக்கு வருவோம். 2014 1. அலகுகளை பொறுத்தவரை பின்வரும் கணியங்களில் எது ஏனையவற்றிலிருந்து வேறுபடுகின்றது? இணையாம் ஏனைய அலகுகளிலிருந்து வேறுபடுறால் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் முதலாவது சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி, 2வது பொறிமுறை அழுத்த சக்தி. ரைட். 3வது அகச்சக்தி, 4வது வேலை, 5வது வலு. நான் எழுதி கொண்டிருக்கல, கவனிங்க. சக்தி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அது அகச்சக்தியாக இருக்கலாம், இயக்க சக்தியாக இருக்கலாம், அழுத்த சக்தியாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே பொதுவான அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்றால் பொதுவான சக்திக்குரிய அலகு என்ன அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் ரைட் விசேட அலகாக நாம் அதை ஜூல் என்று சொல்லுவோம். சர்வதேச அடிப்படையிலான அலகாக கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 படிச்சிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணின விடயங்கள்.
அப்போ சர்வதேச அடிப்படையிலிருந்து பெறப்பட்ட அலகு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2, விசேட அலகு நம்ம ஜூல்னு சொல்லுவோம். ஆக சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியாக இருந்தாலும், பொறிமுறை அழுத்த சக்தியாக இருந்தாலும், அகச்சக்தியாக இருந்தாலும் ஒரே அலகுதான். அதே போல வேலை அப்படிங்கிற ஒரு அலகையும் பௌதிக கணியத்தையும் குறிப்பிடுறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். வேலையும் சக்தியும் ஒரே விடயத்தை பற்றி பேசுது. இதுக்கு நம்ம என்ன உதாரணம் சொன்னேன்? உதாரணமாக நான் சாப்பிட்டு இருக்கிறேன், ரைட்? இப்போ என் உடம்புல சக்தி இருக்குது, என் உடம்புல சக்தி இருக்குது. நான் வேலை செய்கிறேன், நான் பேசுகிறேன், நடக்கிறேன், திரியிறேன், இப்படியெல்லாம் திரியிறேன், ரைட்? இப்போ நான் வேலை செய்கிறேன். வேலை செய்யக்குள்ள என் சக்தி குறையுது. அப்போ வேலை சக்தி இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்புண்டால், வேலைங்கிறது சக்தியில் ஏற்படுகின்ற மாற்றமாகத்தான் இருக்குது. நான் வேலை செஞ்சத்தால என் சக்தி குறையுது. நான் வேலை செஞ்சேன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வேலை செய்ய என் எனர்ஜி சக்தி குறையுது. ஆக வேலை சக்தி இது ரெண்டுக்குமான தொடர்பு ரொம்ப சிம்பிளான ஒரு விடயம். வேலைங்கிறது சக்தியில் ஏற்படுகின்ற மாற்றம். நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க இல்லையா? வேலை செய்யும் ஆற்றல் சக்தின்னு சொல்லி. ஆக வேலையும் சக்தியும் ஒரே விடயம்தான். இதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக எங்கே படிக்க முடியும்னா இன்ஷா அல்லாஹ் மெக்கானிக்ஸுங்கிற பாடத்தில் தனியாக அதை பற்றி டீப்பாக படிக்க முடியும், ரைட்? இப்போதைக்கு மேலோட்டமாக தெரிஞ்சிருந்தால் போதும். அப்போ வேலை அலகும் சக்தி அலகு ஜூல் தான். அடுத்தது வலு. வலுண்டா யாரு? பவர். பவர்ண்டா யாரு? வலுங்கிறது ஓர் அலகு நேரத்தில் செய்யப்படுகின்ற வேலை, அதாவது ஜூல் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி நாம் நம்மளோட தியரியில் படிச்சிருந்தோம். அதை நம்ம வாற்று அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஸ்பெஷலான பேர் என்ன? வாற்று. அதில் சர்வதேச அடிப்படையிலான அலகு என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -3 வரும் இல்லையா? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -3ங்கிறதான் சர்வதேச அடிப்படையிலிருந்து பெறப்பட்ட அலகு. ஸ்பெஷலான அலகு வாற்று, ஜூல் பெர் செகண்ட்னும் சொல்லலாம். அப்போ வேறுபட்ட அலகு எது அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது? 5வது விட. விளங்குதா? எல்லாமே சின்ன சின்ன கேள்விகள். இப்போதைக்கு நீங்கள் புது ஆக்கள், சரியானே? இப்போ தான் நீங்கள் A-level ஃபிசிக்ஸ் படிக்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எல்லாத்தையுமே சின்ன பிள்ளை மாதிரி மெதுவாக சொல்லிட்டு இருக்கிறோம். இதேது ஒரு A-level பேப்பரில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், A-level பேப்பர் ஒன்றை மொத்தமாக நாம் டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த கேள்விக்கெல்லாம் நாம் என்ன செய்ய மாட்டோம், இப்படி ஒரு டைமே கொடுத்து கொண்டிருக்க மாட்டோம். ஏன்னா A-level ஃபிசிக்ஸில் டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட கிளாஸில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விடயம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். எப்படி ஒரு கேள்வி என்ன செய்கிறது, ஃபாஸ்ட்டாக செய்கிறது, ஷார்ட்டாக செய்கிறது, ரைட்? இதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரைட்? அதாவது அப்படி ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போக முடியும், ரைட்? அப்படி ப்ராக்டிஸ் பண்ணினத்தால தான் நல்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு அந்த குறைஞ்ச டைமுக்குள்ளே எக்ஸாம் பேப்பரை முடிச்சிருந்தாங்க. நான் உதாரணத்தை சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். உதாரணமாக 2022ஆம் ஆண்டு பேப்பரை நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு 1 மணித்தியாலமும் 15 நிமிடத்தில் செய்திருந்தார், ரைட்? அவருக்கு MCQவில் வந்துட்டு நான் கரெக்ட் பண்ண டைமில் 48 வந்துச்சு, 50க்கு 48 வந்துருந்துச்சு, ரைட்? அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம் முடிஞ்ச உடனே 1.5 ஹவரில், அதாவது 1 மணித்தியாலமும் 30 நிமிடத்தில் கேள்வியை செய்ததாக. அவங்களோட பேப்பரும் அதே மாதிரி தான் 48, 49 சம்திங், சரியானே? இப்படியான மார்க்ஸில் எடுத்திருந்தாங்க. அப்போ என்ன விடயம்னால் நாம் வந்துக்கிட்டு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக இங்கே நம்மளோட கிளாஸுகளில் தியரி கிளாஸோட சேர்த்து நம்ம பேப்பர்களையும் செய்து பின்னுக்கு வரக்கூடிய சில சப்ஜெக்டெல்லாம் நம்ம எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறோன்னு படிப்போம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களோட ஃபிசிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும், ரைட்? ஓகே, அது நம்ம தியரி கிளாஸில் அடுத்தடுத்த செக்ஷன்கள் வரக்குள்ள மெக்கானிக்ஸ் அந்தந்த பாடங்கள்லாம் வரக்குள்ள எவ்வளவு ஃபாஸ்ட்டாக கேள்விகளை செய்யலாம், ஷார்ட்டாக செய்யலாம்ங்கிறதெல்லாம் படிக்க முடியும். அடுத்து ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். ஆயிரத்தி 1993ஆம் ஆண்டு வந்த 24வது கேள்விக்கு வருவோம். 1993ஆம் ஆண்டு 24வது கேள்வி உங்களோட டியூட்டில் 33வது கேள்வியாக இருக்குது. நேரம் Tயில் வாகனம் ஒன்று நகர்ந்த தூரம் S சமன் AT வர்க்கம் இன்டு 1 + BT என்பதால் தரப்படுகின்றது. A, B என்பவற்றின் பரிமாணங்கள் முறையே.
ஸோ ஏயினதும் பியினதும் பரிமாணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நாம் படிச்சிருக்கிறோம் பரிமாணங்கள் அலகுகள் தொடர்பான சில ரூல்ஸுகளை. உதாரணமாக நம்ம ஒரு 6 ரூல்ஸ் படிச்சிருந்தோம் இல்லையா? அலகுகள் தொடர்பாக நம்ம 6 ரூல்ஸை படிச்சிருந்தோம். அந்த ரூல்ஸை நீங்கள் சரிவர ஃபாலோ பண்ணினாலே இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ரைட்? அப்படி நம்ம படித்த ரூல்ஸில் ஒரு ரூல்ஸ் தான் என்ன, ஒரு ரெண்டாவதாக நம்ம படித்த ஒரு ரூல் என்ன, எப்பயுமே கூட்டுப்படக்கூடிய பௌதீக கணியங்கள் கோவைகள் ஒரே அலகை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? கூட்டுப்படக்கூடிய ஒவ்வொரு கோவையும் ஒரே அலகை கொண்டிருக்கணும். அதை நம்ம எப்படி தியரட்டிக்கலி வந்துக்கிட்டு அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்றால், உதாரணத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், 10 மீட்டரோட நாம் ஒரு 4 மீட்டரை கூட்டலாம். கூட்டினா என்ன வரும்? 14 மீட்டர்னு வரும். அதே இது 10 மீட்டரோட 5 கிலோகிராம் கூட்டினா என்ன வரும்னு கேட்டா இல்லை இல்லையா? 10 மீட்டரோட 5 கிலோகிராம் கூட்டலாமா? இல்லை. அப்போ 10 மீட்டரோட 4 மீட்டரை கூட்டலாம், 10 மீட்டரோட 4 கிலோகிராம் கூட்டையலாம். ஒரு யதார்த்த வெளிப்படையான ஒரு உண்மை. ஆக கூட்டுப்படுற கணியங்கள் எல்லாம் ஒரே அலகை ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்கு. இதான் நம்ம சொன்ன காரணம். அப்போ பாருங்க 1 + BT. அப்போ 1ம் BTயும் எப்படிப்பட்ட அறியணும்? ஒரே அலகு கொண்டாக்கில் அறிக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கு ஒரு இலக்கத்துக்கு ஒரு எண் பருமனுக்கு என்ன இருக்காது? அலகு இருக்காது. ஸோ இவருக்கு அலகு இல்லைன்றால் இவரோட கூட்டுப்படுகின்றது யாரு? BT. ஸோ BTக்கும் அலகு இருக்காது. விளங்குதா? இவரோட கூட்டுப்படுறது BT தானே. அப்போ BTக்கு என்ன இருக்காது? அலகு இருக்காது. ஆனால் இந்த Tக்கு அலகு இருக்குது. என்ன அலகு? செகண்டுங்கிற அலகு இருக்குது. ஸோ யோசித்து பாருங்க, நம்ம BTக்கு தான் அலகு இல்லைங்கிறோம். ஏன்னா BT தான் ஒன்றோட கூட்டுப்படுவது. அப்படித்தானே? அப்போ BTக்கு அலகு இல்லைண்டால் இவருக்கு அலகு இல்லைண்டா இவருக்கு அலகு இல்லை, இவருக்கு அலகு இல்லைண்டா Tயிட அலகு செகண்ட் என்றால் Bயிட அலகு என்ன அறிக்கணும்? இது அலகற்ற கணியமாக வரணும்டா இது செகண்டாக இருந்தால் இது செகண்ட் -1 இருக்கணும். அப்படித்தானே? அப்போ இது செகண்ட், அப்போ இது செகண்ட் -1. அப்போ ரெண்டையும் பெருக்கக்குள்ள என்ன செய்யும்? அலகற்ற கணியமாக அது மாறும். விளங்குதா? சிம்பிளான ஒரு ஐடியா இல்லையா? சிம்பிளான ஒரு விஷயம். அப்போ பீட அலகு செகண்ட் -1. அடுத்து அதே மாதிரியே நம்ம இவரை டீல் பண்ணி பார்ப்போமே. இப்போ நமக்கு தெரியும் 1 + BT. இப்போ இந்த 1க்கு அலகு இல்லைன்றால் BTக்கும் அலகு இல்லை. அப்போ இது ரெண்டையும் கூட்டி வார ஆளுக்கும் என்ன இருக்காது? அலகு இருக்காது. இப்போ 10 மீட்டர் அதோட நம்ம 4 மீட்டரை கூட்டுறோம். கூட்டுப்படுறாக்கள் ஒரே அலகு மீட்டர். கூட்டுப்பட்ட வாரது யாரு? 14 மீட்டர். அப்போ கூட்டுப்பட்டு வரதும் அதே அலகு தான். அப்போ 1 அலகற்றது, BT அப்போ அலகற்றதுன்னா 1 + BTயும் எப்படிப்பட்டால் அலகற்ற ஆள் தான். ஸோ இவருக்கு அலகு இல்லை. ரைட்? இப்போ இவருக்கு அலகு இல்லை. ஆனால் நம்ம இன்னும் ஒரு ரூல்ஸ் படிச்சிருந்தோம். நம்ம முதலாவது ரூலாக நம்ம என்ன படித்தோம்? இடப்பக்கத்தை வலப்பக்கத்து அலகு சமப்படுத்து. அந்த வகையில் இடப்பக்கத்து அலகு அலகை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், பரிமாணம் இல்லையா? இடப்பக்கத்து இது. அப்போ பீட பரிமாணம் என்ன? T-1. இப்போ இடப்பக்கத்து பரிமாணம் என்ன வரும்? இடப்பெயர்ச்சின்றால் L. இடப்பெயர்ச்சியில் பரிமாணம் என்ன? L. அதே நேரத்தில் இடப்பக்கத்து பரிமாணம் வலப்பக்கத்து பரிமாணத்துக்கு எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். ஸோ இவருக்கு பரிமாணம் அலகு இல்லைன்றால் இடப்பக்கம் பரிமாணம் L என்றால் இந்த AT வர்க்கத்தில் பரிமாணமும் என்ன அறிக்கணும்? அதே எல்லாக இருக்கணும். அந்த அடிப்படையில் நல்லா பாருங்க, T. இந்த Tட பரிமாணம் என்ன? நேரம். அப்போ T அதில் வர்க்கம், T வர்க்கம். அப்போ Tட பரிமாணம் கேபிட்டல் T தானே. அப்போ அதில் வர்க்கம், T வர்க்கம் என்றால் யோசித்து பாருங்க, இடப்பக்கம் பரிமாணம் L வருவது. அப்போ வலப்பக்கமும் L தானே வரணும். அப்போ இது T வர்க்கம் அறிக்குது என்றால் ஏட பரிமாணம் டிரெக்டாக நாம் சொல்லலாம் LT-2 இருக்கு. ஏன்? LT-2ஓட T வர்க்கம் பெருக்கப்பட்டா இந்த Tயும் இல்லாமல் போனால் என்ன வரும்? L மட்டும் வரும். அப்போ இடப்பக்கத்தை வலப்பக்கம் சமப்படுத்து. விளங்குதா? இப்படிதான் நாம் இதை செய்வோம். அல்லது நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், இது உங்களுக்கு கஷ்டமா, நீங்கள் AT வர்க்கத்திட பரிமாணம் இதில் பரிமாணம் S பரிமாணத்துக்கு சமன். ஏன்னா இவருக்கு பரிமாணம் இல்லை, S பரிமாணம் என்ன? L. அப்போ AT வர்க்கத்திட பரிமாணம் T பரிமாணம் கேபிட்டல் T வர்க்கம். அப்போ ஏட பரிமாணம் என்னன்னு கேட்டால் இந்த T வர்க்கம் இங்கால வந்தால்
எல் டி மைனஸ் டூன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸில் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருக்குறோம் இதே மாதிரி கேள்விகள், ரைட்? அப்போ ஏட பரிமாணம் எல் டி மைனஸ் டூ ஆக இருக்குது. அதே போல் பீட பரிமாணம் டி மைனஸ் ஒன் ஆக இருக்குது, ரைட்? இதுதான் இந்த கேள்விக்குரிய விட. அடுத்து நாம் இன்னும் ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். 2018ஆம் ஆண்டு வந்த இரண்டாவது கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி இது. 2018ஆம் ஆண்டு வந்த இரண்டாவது கேள்வி. உங்களோட டியூட்டில் 36வது கேள்வியாக இருக்குது. எதுவும் சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், நான் உங்களுக்கு டவுட்டுக்குரிய நம்பர் தந்திருக்கிறேன், அந்த நம்பருக்கு என்ன செய்து விடுங்க, உங்களோட டவுட்ஸில் வந்துட்டு அனுப்பிவிடுங்க. அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். பாருங்கள், எக்ஸ் ஒய் ஜெட் ஆகியன வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட 3 பௌதீக கணியங்களை வகை குறிக்கின்றன. இவை வடிவம் P சமன் A x plus by plus cz ஆக உள்ள வேறொரு பௌதீக கணியம் Pயை ஆக்குமாறு இணைக்கப்படலாம். பின்வரும் கோவைகளில் எது ஏனையவற்றிலிருந்து வேறுபட்ட பரிமாணங்களை கொண்டுள்ளது? ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி. சரியா அவதானிச்சு கொள்ளணும். என்னையாம் எக்ஸ் ஒய் ஜெட் இவங்களை பற்றி முதலாவது ரூல் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னென்றால் எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட கணியங்கள். அப்படித்தானே? வெவ்வேறு பரிமாணங்களை கொண்ட கணியங்கள். அந்த கணியங்களை கொண்டு இந்த மாதிரி ஒரு சமன்பாடை உருவாக்கி இருக்கிறாங்களாம், ரைட்? இப்போ என்னென்றால் இருக்கிற 5 விடைகளில் கேட்குறாங்க, எது ஏனையவற்றிலிருந்து வேறுபட்ட பரிமாணங்களை கொண்டுள்ளது. ஸோ நம்ம முதல் 5 விடையை நம்ம யோசித்தே ஆகணும். ஒன்று ஏஎக்ஸ்ன்ற ஒரு விடை இருக்குது, ரெண்டாவது ஏஎக்ஸ் மைனஸ் சிசெட்ன்ற ஒரு விடை இருக்குது, அடுத்தது ஏஎக்ஸ் சிசெட் பிஒய் அப்படின்ற ஒரு விடை, பிஒய் வர்க்கம் கீழுக்கு பி ஐந்தாவது பிஒய் சிசெட் இப்படி தந்திருக்கிறாங்க. கவனிங்க, முதலாவது நம்ம இப்போ தான் ஒரு ரூல் என்ன சொல்லியிருந்தோம், கூட்டுப்படுகின்ற ஒவ்வொரு கோவையுமே ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்கும் இல்லையா? ஸோ ஏஎக்ஸோட பிஒய்யும் சிசெட்டும் கூட்டுப்படுவதென்றால் இவங்க 3 பேரும் ஒரே பரிமாணத்தை கொண்டிருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க 3 பேரையும் கூட்டி வார ஆளும் என்ன செய்வார்? அதே பரிமாணத்தை தானே கொண்டிருக்கணும். இந்த அடிக்கிறத ஞாபகம் வச்சு கொண்டா சரி, 10 மீட்டர் 4 மீட்டர் கூட்டினா 14 மீட்டர். அப்போ இதையும் இது 3ம் ஒரே பரிமாணம், இது 3ஐயும் கூட்டி வாரதும் அதே பரிமாணம். அப்போ 3ஐயும் கூட்டி வாரதா யாரு? பி. அப்போ பியினது பரிமாணமும் ஏஎக்ஸிட பரிமாணமும் பிஒய்ட பரிமாணமும் சிசெட்டிட பரிமாணமும் ஒன்றுதான். விளங்குதா? ரைட்? இது நம்ம எடுக்க வேண்டிய முதலாவது டிசிஷன், ரைட்? இதெல்லாம் நீங்கள் வேகமாக எடுத்துடணும். ரெண்டாவது கேள்வி யோசித்து பாருங்கள். ஃபிசிக்ஸில் கேள்வி வந்துட்டு இப்படி போகும். எம்சிக்கு கேள்விகளோட தரம் ஆரம்ப கேள்விகள் ஈஸியாக இருக்கும், போக தான் கூட்டிகிட்டு போகும். 50வது கேள்வி 40வது கேள்வி எல்லாம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த கேள்விகளோட தரம் கூட்டிகிட்டு போகும். அப்போ இந்த கேள்விகளை நீங்கள் வேகமாக செஞ்சிடணும். அப்போ இந்த சமன்பாடை நீங்கள் யோசிக்கக்குள்ள இது எல்லாமே கூட்டுப்படுவதுன்னா இதுவும் ஒரே பரிமாணம், கூட்டுப்பட்டு வாராலும் அதே பரிமாணத்தை கொண்டிருக்கணும். இப்போ பாருங்க, பீட பரிமாணம் ஏஎக்ஸிட பரிமாணத்துக்கு சமந்தானே. அப்போ இந்த ஏஎக்ஸிட பரிமாணம் என்னத்திட பரிமாணம்? பீட பரிமாணம்னு சொல்லலாம். இப்போ அடுத்த விடயத்துக்கு வாருங்க. ஏஎக்ஸ் மைனஸ் சிசெட், ஏஎக்ஸிட பரிமாணம் பீட பரிமாணத்துக்கு சமன், சிசெட்டிட பரிமாணமும் பீட பரிமாணத்துக்கு சமன். பீட பரிமாணத்திலிருந்து பீட பரிமாணத்தை கழிச்சால் வாரதும் பீட பரிமாணம் தான். அப்போ இந்த கோவையிட பரிமாணமும் பீட பரிமாணம் தான். இதோட பரிமாணம் பீட பரிமாணம், இவர பரிமாணமும் பீட பரிமாணம், அதை ரெண்டையும் கழிச்சு வாரது அதே பீட பரிமாணம் தானே. 10 மீட்டர்ல இருந்து 4 மீட்டரை கழிச்சா வாரது என்ன? 6 மீட்டர்.
இது மீட்டர் கழிச்சு வர்றது மீட்டர் தான், அதே விஷயம். இது பி பரிமாணம்னா கழிச்சு வர பி பரிமாணம். அடுத்தது மூணாவது, இவர பரிமாணம் பீட பரிமாணம், ஏஎக்ஸிட பரிமாணம், சிசெட்டிட பரிமாணம் பீட பரிமாணம், பிவைட பரிமாணம் பீட பரிமாணம். திங்க் பண்ணி பாருங்க இப்போ என்ன நடக்கும். ஸோ பீட பரிமாணம் பிரிப்படுறதும் பீட பரிமாணம் என்றால் ஒரு பரிமாணம் வெட்டுப்பட்டால் வார விடையும் என்னதான், பீட பரிமாணம். இப்போ உடனே யோசிக்கிறல்ல, பரிமாணம் வெட்டுப்பட்டு இருக்குமான்னு. எஸ், பரிமாணங்கள் வெட்டுப்படும், பிரிப்படும், அதே மாதிரி பெருக்கப்படும். சரியான, வேற பரிமாணங்கள் கூட்டுப்படாது, அதான் விஷயம். அப்படித்தானே? அப்போ இவர பரிமாணம் பியா இருக்குது, இவர பரிமாணம் பீண்டா ஒரு பரிமாணம் வெட்டுப்பட்டால் விடையா வரப்போறது என்ன, பியாகத்தான் இருக்கு. அடுத்தது நான்காவதுக்கு வருவோம். பி வைர பரிமாணம் என்ன, பி தான். அப்ப பீட வர்க்கம், பி வைர பரிமாணம் பீட பரிமாணம் தானே, அப்ப பீட பரிமாணத்துல வர்க்கம் என்ன, பி வைர வர்க்கம். கீழுக்கு யார் இருக்கிறா, பி தான் இருக்குது. அப்ப அதிர பரிமாணம் பி தான். அப்ப ஒரு பி கீழுக்கு இருக்குது, ரெண்டுக்கு மேலுக்கு என்ன இருக்குது, பி வர்க்கம் இருக்குது. அப்ப ஒரு பியை வெட்டினால் விடையா வாரதும் பீட பரிமாணம். ஸோ முதலாவது விட, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது இவங்க எல்லா கோவைகளுக்கும் பரிமாணம் பியினது பரிமாணத்துக்கு சமனா இருக்கு. ஐந்தாவது விடையை பாருங்க. பி வைட பரிமாணம் பீட பரிமாணம், சி ஜெட்டிட பரிமாணமும் பீட பரிமாணம். ஸோ ரெண்டும் பெருக்கப்பட்டா வாரது பி வர்க்கத்துக்குரிய பரிமாணம். அப்போ இது மட்டும் பி வர்க்கத்திட பரிமாணமாக இருக்குது. அப்போ வேறுபட்ட பரிமாணத்தை கொண்டது எதுங்கிறதான் கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது, ஐந்தாவதாக இருக்கும். விளங்குதா? இப்போ இந்த கேள்வி பொருத்தமான விட ஐந்தாவது. இதே மாதிரி ஒரு கேள்விதான் இது எத்தனாவது, 2018. இதே மாதிரி ஒரு நல்ல ஐடியா கேள்வி ஒன்று தான் எத்தனாம் ஆண்டு வந்திருந்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டும் வந்திருந்தீங்க. 2017ஆம் ஆண்டு கேள்வியும் இதே மாதிரி ஒரு நல்ல ஐடியா கேள்வி உண்டு. அந்த 2017ஆம் ஆண்டு கேள்வியை நாம் நீங்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு உங்களோட வீக்லி எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. 2017ஆம் ஆண்டு வந்த இதே மாதிரி ஒரு எம்சிக்யூ கேள்வியை உங்களோட வீக்லி எக்ஸாமில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்குரிய அந்த எக்ஸாம் டிஸ்கஷனையும் தன்சீம் அவங்க செஞ்சுருந்தாங்க. அந்த டிஸ்கஷனில் அந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டு இருக்குது. ரைட், அது 2017ஆம் ஆண்டு வந்து அந்த கேள்வி ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டதால் நான் அந்த கேள்வியை விடுறேன். விளங்கிட்டானே? ஸோ இந்த கேள்வி அந்த கேள்வி ஒரே கனெக்ஷனில் இருக்கும், பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்போ நாம் அடுத்த கேள்விக்குள்ளே வரலாம். அடுத்த ஒரு கேள்வி, ஆயிரத்தி 1986ஆம் ஆண்டு வந்த 28வது கேள்வி. 1986ஆம் ஆண்டு வந்த 28வது கேள்வி எடுங்க. உங்களோட டியூட்டில் 56வது கேள்வியாக இருக்குது. பாருங்க, குறிப்பிட்ட இயல்புகளை கொண்ட வாயு ஒன்றின் அமுக்கம், கனவளவு, வெப்பநிலை ஆகியவை P+A/V² V nRT எனும் சமன்பாட்டினால் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. இங்கு A வாயுக்குரிய ஒரு மாறிலி, R அகில வாயு ஒருமை. Aயின் பரிமாணங்கள் என்ன? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில பேர் வந்துக்கிட்டு மாறிலின்றாலே அழகற்றது, பரிமாணமற்றதுன்னு பிழையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வது உண்டு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மாறிலிக்கு அழகிரிக்க முடியும். எந்த மாறிலிக்கு அழகிரிக்காது என்றால் எண் மாறிலிகளுக்கு தான் அழகிரிக்காது, நம்பர்ஸுக்கு தான் அழகிரிக்காது. உதாரணமாக எண் மாறிலிண்டா ஃபார் எக்ஸாம்பிள் என்னத்தை சொல்லலாம், பை. இது ஒரு நம்பரா இல்லையா? 22/7 நம்ம பை என்று சொல்கிறோம், அப்படித்தானே? ஸோ இப்படியான நம்பர்ஸுக்கு
எண் மாறிலிகளுக்கு தான் அழகு இல்லை. இப்போ உடனே கேட்கக்கூடாது நீங்கள் பையங்கிறது ரேடியன்ட் அழகான்னு சொல்லி. அது நம்ம கோணத்துக்கு பையங்கிறத வச்சு எழுதலாம். பொதுவாக பையங்கிறது என்னத்தை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னால் 22/7 அன்னளவாக 22/7 அல்லது 3.14 ரீப்ரசென்ட் பண்ணுது. வேறபடி இந்த பையங்கிறது என்ன ஒன்றும் இல்லை, இது ஒரு எண் பருமன். இப்படி எண் பருமன்கள் அந்த மாறிலிகளுக்கு தான், எண் மாறிலிகளுக்கு தான் அழகு இருக்காது. ஏனைய மாறிலிகளுக்கு என்ன செய்யலாம், அழகுங்கிற ஒன்று இருக்கலாம். ரைட்? அந்த வகையில் ஏயினது பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, பிங்கிற அமுக்கத்தோட ஏயிங்கில் வி வர்க்கம்ங்கிறது கூட்டுப்படுவது இல்லையா? ஆக நாம் சொல்லலாம் இவர்ற பரிமாணமும் கூட்டுப்படுற இவர்ற பரிமாணமும் ஒரே பரிமாணம். அப்போ ரொம்ப சிம்பிள், பியினது பரிமாணமும் ஏயின் கீழ் வி வர்க்கத்திற பரிமாணமும் ஒரே பரிமாணமாக தான் இருக்க போகுது. ஸோ பீட பரிமாணம் என்ன, அமுக்கத்திற பரிமாணம். அப்போ என்ன வரும், நான் ஸ்கொயர் பிராக்கெட்லாம் போட்டு எழுதி கொண்டிருக்கிறேன். நான் டைரெக்டாக சும்மா எழுதுகிறேன். ml-1 t-2 அப்படி தானே? இதுக்கு முதல் நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். இது ml-1 t-2. ஏட பரிமாணம் கேள்வி. கீழுக்கு யார் இருக்கிறா, வி வர்க்கம் இருக்குது. எல்லாம் யோசித்து பாருங்க, விங்கிறது கனவளவு. கனவளவுட பரிமாணம் என்ன, எல் கணம். அதாவது கனவளவுட அலகு என்ன, மீட்டர் கணம் தானே. அப்போ கனவளவுட பரிமாணம் எல் கணம். அந்த அடிப்படையில் கனவளவுட வர்க்கம், அப்போ எல் கணத்திட வர்க்கம் இப்படி வரும். இப்போ பாருங்க, ml-1 t-2 எல் கணம், கனவளவுட அலகு எல் கணம், கனவளவுட பரிமாணம் அதில் வர்க்கம். அப்போ 3 இந்த 2ஓட பெருக்கப்படும். அப்போ எல்லின் 6ஆம் அடுக்குன்னு வரும். அந்த 6ஆம் அடுக்கு இங்கே வந்து பெருக்கப்படும். அப்போ எல்லின் 6 இப்படி வரும். இதுதான் ஏட பரிமாணம். இப்போ பார்த்தீங்கன்றால் ml-1 + 6. ஸோ உங்களுக்கு தெரியும், அடிகள் சமனாலிருந்து பெருக்கப்படக்குள்ள அடுக்குகள் கூட்டுப்படும். அப்போ -1ஓட 6 கூட்டுப்பட்டா 5 t-2. ஸோ ml 5 t-2 வரணும். இதுதான் இந்த கேள்விக்கு பொருத்தமான விட. அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கு பொருத்தமான விட எத்தனாவது வந்திருக்கும், 3வது விட வந்திருக்கணும். விளங்குதா? பொருத்தமான விட 3வது. அதே போல் 98ஆம் ஆண்டு 5வது கேள்வி எடுங்க. 98ஆம் ஆண்டு 5வது கேள்வி. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு பகுதியும் படிக்கக்குள்ள பெரும்பாலான பாஸ் பேப்பர்கள், மாடல் பேப்பர் கேள்விகள் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன கேள்விகளோட தொகுப்பு நம்ம தருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மெக்கானிக்ஸுக்குரிய டியூட்னு சொல்லி ஏறக்குறைய 1000 கொஷின்ஸை விட கூடின கொஷின்ஸ் இன்க்ளூடிங் ஒரு எஸ்ஏயை ஒரு நம்பராக கருதி 1000க்கு மேற்பட்ட கேள்விகளை கொண்ட டியூட்டுகள் உங்களுக்கு வந்துட்டு தரப்படும் இன்ஷா அல்லாஹ். ரைட்? அந்த டியூட்டில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான கேள்விகள், பாஸ் பேப்பர் கேள்விகள், குறிப்பாக பாஸ் பேப்பர் கேள்விகள், அதே போல் டேர்ம் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர் கேள்விகள், இதெல்லாம் அந்தந்த தியரிகளோட நம்ம பெரும்பாலான இடங்கள் என்ன செய்வோம், நாம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். 100% இல்லாட்டியும் பெரும்பாலான கேள்விகளை நாம் அந்த தியரி படிக்கக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு தியரியை தெளிவாக படிக்க இயலும், தெளிவாக புரிஞ்சு கொள்ள இயலும். வெறுமனை கேள்வியை ஃபிசிக்ஸில் வந்துட்டு சொல்லிக்கொண்டு, அதாவது தியரியை மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு மேலோட்டமான சில கேள்விகளை நாம் செஞ்சுட்டு போகுமா இருந்தால் ஃபிசிக்ஸ் போக போக உங்களுக்கு கஷ்டமாக மாறும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபிசிக்ஸை வந்துக்கிட்டு என்ன தியரிகளை தெளிவாக டீப்பாக படித்து கேள்விகள் எல்லாத்தையும் அப்பப்பவே நம்ம செஞ்சுட்டு போகுமா இருந்தால் ஆரம்பத்தில் அது கஷ்டம் மாதிரி விளங்கினாலும் போக போக அது என்ன செய்யும்னால் சிம்பிளான சப்ஜெக்டாக மாறும். ஃபைனலாக நீங்கள் ஒரு என்ன எக்ஸாமுக்கு ஒரு 6-7 மாதம் இருக்கக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்றால், உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப சப்ஜெக்ட், அது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டால் ஃபிசிக்ஸ்னு சொல்கிற அளவுக்கு வரும். அது எப்போ வரும், நம்ம தியரியை தெளிவாக புரிஞ்சு படிச்சிருக்கணும், அதிகமான கேள்விகளை நாம் செஞ்சுட்டு போகணும். ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ணி தான் நம்மளோட ப்ரொஜெக்டில், நம்மளோட தியரி கிளாஸுக்குரிய இந்த ப்ரொஜெக்டில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வேலை திட்டங்களை கொண்டு வரோம். அப்போ நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டிவாக படித்து கொள்ளணும். அடுத்தது கட்டாயம் நம்மளோட வீக்லி எக்ஸாம், உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்களே பாருங்கள்.
ரைட், அது உங்களுக்கு விளங்கப்படுத்தும். அடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணுங்கிறதுக்காக என்னோட டார்கெட். ஏன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸை வந்துக்கிட்டு புறக்கணிப்பீங்க. எப்படி புறக்கணிப்பீங்கன்னா சும்மா வருவீங்க, ஃபார்மாலிட்டியாக பார்ப்பீங்க, அப்படியே போய் தருவீங்க. படிக்கணும், நீங்கள் படித்தா தான் முன்னேறலாம். நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடி இல்லாத ஆக்கலா அல்லது வந்துக்கிட்டு எக்ஸாமில் சிட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லாத ஆக்கலா, நீங்கள் என்னோட கிளாஸில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆக்கள் அப்படிங்கிறத மனதில் பயிற்சி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கிளாஸை விட்டு அடுத்த மந்த் ஜாயின் ஆகாமல் விட்டு போய்த்துருங்க. அதான் நான் சொல்கிறது. ஏன்னால் நீங்கள் படிக்கணும்னால் நீங்கள் வாங்க. ஏன்னா எங்களுக்கு அவுட்புட் தேவை. அதான் எங்களோட மெயின் டார்கெட். நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை நோக்கி போய் ஆகணும். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ரைட், அது வந்துட்டு இலகுவாக நடக்காது. எல்லாரும் டாக்டர் ஆக இயலாது, எல்லாரும் இன்ஜினியர் ஆக இயலாது. ரைட், எல்லாரும் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் எடுத்துட முடியாது. அப்படி எடுக்கணுமா இருந்தால் அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய தியாகம் இருக்குது. ஸோ அந்த தியாகம் செய்யக்கூடிய ஆக்கெல்லாம் நீங்கள் இருக்கணும். ரைட், அப்படி இல்லை அப்படியான கேலஸில், ஏன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டுவோம். ஆனால் நீங்கள் அதை அடையணுமா இருந்தால் நீங்கள் எங்களோட சப்போர்ட்டிவ் என்ன செய்யணும், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ரைட், அப்படி இல்லாட்டி தயவு செய்து என்ன செய்யாங்கன்னா எங்களோட கிளாஸில் இருக்காதீங்க, நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகாதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மந்தோடையே அப்படியே விட்டுட்டு போய்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ரைட், ஏன்னா உங்களை நாங்கள் வந்துட்டு கஷ்டப்படுத்துவோம். எப்படி கஷ்டப்படுத்துவோம்னா, நீங்கள் மார்க்ஸ் தொடர்ந்து குறை எடுக்கிறீங்கன்னா ஏன் படிக்கிறீங்களான்னு நாங்கள் கேட்போம். ரைட், உங்களோட வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்துட்டு கண்டக்ட் ஏற்படுத்தி நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், அதில் பற்றி கேட்டுக்கிட்டே இருப்போம். ரைட், ஏன்னா நான் மட்டும்தான் இந்த கிளாஸை செய்கிறேன் எந்த பொறுப்பு மட்டுமா இருந்தால் அது எனக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விடயம். என்ற லைவ் கிளாஸ், நேரடி கிளாஸுகள் நிறைய இடத்து செய்கிறது, ஆன்லைன் கிளாஸஸ் செய்யக்குள்ள எல்லாமே என்ன பேலன்ஸ் பண்ணுறது உண்மையானே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் 12 hours வந்துட்டு கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு டீம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோட சேர்த்து வந்துட்டு எக்ஸாம் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறது தன்சிம் இருக்கிற மாதிரி, அந்த பேப்பர் கரெக்ஷனுக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு ஆள், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டீம், அதே போல் ஆன்லைன் வீடியோ எடிட்டிங், இப்படியான அதுக்கு ஒரு டீம், இப்படி ஒரு செட் ஆஃப் டீமை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறோம்னா இந்த ஒர்க்கை வந்துட்டு பண்ணுறோம். இது எல்லாத்தையும் என்னென்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் உங்கள்கிட்ட இருந்து வரணுங்கிற டார்கெட். அப்போ அதை நாங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்கணும். சும்மா ஒரு என்ன சொல்கிற ஒரு கண் துடைப்பாக அல்லது நீங்கள் வந்தாலும் சரி வரலாற்றையும் சரி நாங்கள் எங்களை இதுக்கு ஏர்ன் பண்ணிவிட்டு நாங்கள் போகணும் அப்படிங்கிற மட்டும் இல்லை. ஏர்ன் பண்ணத்தான் வேணும் இல்லையா, ஏர்ன் பண்ணத்தானே வேணும் இல்லையா, ஏர்ன் பண்ணணும். அதே நேரத்தில் எங்களுக்கு மன திருப்தி இருக்கணும். அதாவது உங்கள்கிட்ட இருந்து நல்ல அவுட்புட் எங்களுக்கு வரணும். அதான் எங்களோட மன திருப்தி. ரைட், அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை. அப்படி இல்லாத ஆக்கள் நீங்கள் அப்படி இல்லாத ஆக்கள் இப்போ லீவ் ஆகிக்கொண்டு போகிறதா புத்திசாலித்தனம். ரைட், நீங்கள் போனதுக்கு பிறகு பிற காலத்துக்கு பிறகு நாங்கள் என்ன சொன்னோம், என்ன விடயத்தை நாங்கள் உங்களுக்காக பேசினோம், ஏன் திருப்பி சில விஷயத்தை சொன்னோங்கிறது நீங்கள் பின்னுக்கு உணர்வீங்க. ஆனால் உங்களுக்கு அப்போ காலம் இருக்காமல் போயிடும். ஓகே, பாருங்க 98 5வது கேள்வி இல்லையா. பின்வரும் சமன்பாட்டில் FAVT ஆகியன விசை, ஆர்முடுகள், வேகம், நேரம் ஆகியவற்றை குறிக்கின்றன. C1 கீழ் C2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. C1 கீழ் C2 பரிமாணத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. கவனிங்க, இதை உண்மையாக வந்துக்கிட்டு நம்ம மெக்கானிக்ஸோட தொடர்படுத்தி இந்த கேள்வியை யோசிக்கிறேன்டா அடுத்த ஸ்டெப்பை நம்ம விடெடுக்கலாம். எப்படின்னு தெரியுமா, இது ஆர்முடுகள்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இது வேகத்திங்கில் நேரம். வேகத்திங்கில் நேரம்டா யாரு, அதுவும் ஆர்முடுகள் தானே. வேகமாற்றத்திங்கில் நேரம் தான் ஆர்முடுகள். ஸோ வேகத்திங்கில் நேரம்ங்கிறது ஆர்முடுகளோட அழகு தானே. அப்போ இதுவும் ஆர்முடுகளோட அழகு தான், இவர் ஆர்முடுகளோட அழகு தான்டா. இது ஆர்முடுகள், இது ஆர்முடுகள்டா. இவர் அழகும் என்ன அறிக்கணும், ஒரே அழகாக தானே இருக்கணும். ஏன்னா கூட்டுப்படுற ஆக்கள் எல்லாம் ஒரே அழகு தானே. இப்படி நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த கேள்வியை. கூட்டுப்படுற ஆக்கள்லாம் ஒரே அழகு தானே, ஒரே பரிமாணம் தானே. அப்போ ஒரே பரிமாணம் சரி, மிகை நிரப்பும் அலகுகள் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகலாம், ஒரே பரிமாணம்னு தெரியும். அப்போ கூட்டுப்படுற ஒவ்வொரு கோவையும் ஒரே பரிமாணம். இது ஆர்முடுகள். வேகத்திங்கில் நேரம்ண்டா அதுவும் என்னதான் ஆர்முடுகள், அதே பரிமாணம். அப்போ இவரும் ஒரே பரிமாணம். அப்போ நிச்சயமா இந்த C1ம் இந்த C2வும் ஒரே பரிமாணம். ஸோ C1 C2 என்னன்னு கேட்டால் C1 பரிமாணமும் C2 பரிமாணமும் சமன். அப்போ 2 பரிமாணமும் ஒன்றிலிருந்து ஒன்று வெட்டுப்படும். அப்போ விட என்ன வரும், பரிமாணம் அற்றதுன்னு வரும். என்ன சொல்றேன், இது ஆர்முடுகள்டா, வியுங்கள் டீயும் ஆர்முடுகள். ஸோ ரெண்டும் ஒரே பரிமாணம், ஏயும் வியுங்கள் டீயும் ஒரே பரிமாணம். ஆக இதோட பெருக்கப்படுற C1ம் இதோட பெருக்கப்படுற C2வும் ஒரே பரிமாணமாக தான் இருக்கணும். ஏன்னா கூட்டுப்படுற 2 பேருக்கு ஒரே பரிமாணம். அப்போ இவர பரிமாணம் என்ன யாரு, இதுவும் சமன்டா, இதுவும் சமன். C1 பரிமாணம்
C2 பரிமாணத்துக்கு சமன். எனவே C1 கீழ் C2 பரிமாணம் என்னது கேட்டால் இது 1 பரிமாணம் அற்றது. விளங்குதா? இப்படி தான் அந்த கேள்விக்குரிய விட வரணும். அப்போ பொருத்தமான விட என்ன? 5வது விடையாக இருக்கும். ஸோ 58வது கேள்விக்கு பொருத்தமான விட 5வது. ஓகே, அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். 1995 ஆண்டு வந்த 7வது கேள்வி. 1995 ஆண்டு வந்த 7வது கேள்வி. உங்களோட டியூட்டில் 57வது கேள்வியாக இருக்குது. உங்களோட டியூட்டில் 57வது கேள்வியாக இருக்குது. கீழே தரப்பட்டுள்ள சமன்பாட்டில் v ஆனது வேகமாகும், g ஆனது ஈர்வையிலான ஆர்முடுகள் ஆகும், காமா ஆனது பரப்பிழுவையாகும், ரோ அடர்த்தியாகும். இங்கு ஏ கொண்டிருக்கும் பரிமாணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கவனிங்க, ஏயினது பரிமாணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. பொதுவாக நீங்கள் மெஷர்மெண்ட் படிக்கக்குள்ள எல்லா பௌதீக கணியங்களோட சமன்பாடுகளையும் பாடமாக்கி வச்சிருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. உதாரணமாக பரப்பிழுவைக்குரிய சமன்பாடு என்ன, அந்தந்த சமன்பாடுகள் சொல்லி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில பேர் வந்துக்கிட்டு மெஷர்மெண்ட்லேயே சமன்பாடுகள்லாம் தேவையில்லாமல் பாடமாக்க வைக்கிறது. அப்படி பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெஷர்மெண்ட்டை பொறுத்தவரையில் நாம் அலகுகள், ஒரு சமன்பாடு இருந்தால் அதுக்கு அலகு எழுத தெரிஞ்சிருக்கணும். அதே போல் அடிப்படையான சில பௌதீக கணியங்களோட சமன்பாடுகள், அதே போல் ஒரு சில வளமையான சமன்பாடுகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கின்றது நல்லமே தவிர எல்லாத்தையும் நீங்கள் பாடமாக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த சமன்பாடை பொறுத்தவரையில் இதில் ஏட அலகு என்ன, ஏட பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கவனிங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இங்கே வேகம் அதில் வர்க்கம் உங்களுக்கு தெரியும். இவரும் 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 இவங்க 3 பேருமே ஒரே அலகைத்தான் கொண்டிருக்கணும், ஒரே பரிமாணத்தை தான் கொண்டிருக்கணும். ஏன்? இது ரெண்டும் கூட்டுப்படுவது. அப்போ இது ரெண்டையும் கூட்டி வார ஆளும் அதே பரிமாணம். அப்போ இவர பரிமாணமும் இவர பரிமாணமும் இவர பரிமாணமும் ஒரே பரிமாணம் தான். இதில் என்ன விடயம்னா, வேகத்திற பரிமாணம் நமக்கு டிரெக்டாகவே தெரியும். வேகத்திற அலகு மீட்டர் பெர் செகண்ட். அப்போ பரிமாணம் LT-1. ஆனால் இங்கே வேகத்திற வர்க்கம் இருக்குது. அப்போ LT-1 வர்க்கம். அடுத்து G ஆர்முடுகள். ஆர்முடுகளோட பரிமாணம் என்ன? LT-2. அடுத்தது A. ஏட பரிமாணம் நமக்கு தெரியாது. கீழுக்கு 2π. 2πங்கிறது பரிமாணம் அற்ற ஒரு கணியம். அப்போ 1. 2πங்கிறது என்ன? பரிமாணம் அற்றது. வெறுமனே ஒரு எண் பருமன். அப்போ அது பரிமாணம் அற்றது. பரிமாணம் அற்றதுன்னா நம்ம 1 போடலாம். ஆர்முடுகள் மீட்டர் செகண்ட் -2. அப்போ LT-2. இப்போ பாருங்கள், இதை விரிச்சா L வர்க்கம் T-2 வரும். இங்கே LT-2 A. அப்போ பாருங்கள், T-2 T-2 கேன்சல் ஆகும். ஒரு L இங்கேயும் 2 இருக்குது. அப்போ ஒரு L போனால் ஏயினது பரிமாணம் என்னது கேட்டால் L என்று சொல்லலாம். ஆக இந்த கேள்விக்கு பொருத்தமான விட பரிமாணம் என்ன, ஏயினது பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொருத்தமான விட L ஆக இருக்கும். விளங்குதா? சிம்பிளான கேள்விகள், சிம்பிளான ஒரு பாடம் தான் இந்த பகுதி. அடுத்து நம்ம இன்னும் ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். 39வது கேள்வி, அதாவது 2002ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. 2002ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. மீடிரனின் பரிமாணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீடிரண்ட பரிமாணம், ரைட்? ஸோ மீடிரண்டா என்ன அப்படிங்கிற விடயத்தை நம்ம உண்மையாக எங்கே படிப்போம் என்றால், நம்ம ஒன்று வட்ட இயக்கம், மெக்கானிக்ஸில் வட்ட இயக்கம்ங்கிற பாடத்தில் படிப்போம்.
அதே போல் மீடிரனை திருப்பி இன்னும் ஒரு இடத்துல படிப்போம். நம்மளோட 3rd யூனிட் வேவ்ஸுங்கிற பாடத்திலையும் இதே மீடிரண்டா என்னன்னு சொல்லி நம்ம படிக்கத்தான் போகிறோம். ரைட். இருந்தாலும் இப்போ நம்ம மீடிரனை நான் மேலோட்டமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மீடிரனுக்கான டெஃபினிஷன் அதை பற்றிய ஃபுல்லான விளக்கத்தை எங்கே படிக்க முடியும்? மெக்கானிக்ஸில், வேவ்ஸில் 2nd யூனிட் 3rd யூனிட்டில் படிக்கலாம். இப்போ நம்ம சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன்னா மீடிரன் அப்படின்னா என்னென்றால் ஓர் அலகு நேரத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற அலைவுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக எப்படி என்றால் ஒரு ஊசல் ஒன்று இருக்குது. ஒரு ஊசல் குண்டு அல்லது ஒரு ஊஞ்சலை யோசித்து பாருங்க. ஒரு ஊசல் குண்டு அல்லது ஒரு ஊஞ்சல். இப்போ இந்த ஊசல் குண்டு இப்படி அலை உருவுதுன்னு எடுத்துக்கொள்வோம். இப்படி அலை உருவுது. ரைட். ஊசல் குண்டு இப்படி அலை உருவுது. இப்படி இந்த ஊசல் அலைவுற்று கொண்டிருக்கக்குள்ள இப்படி அலைவுற்று கொண்டிருக்கக்குள்ள ஒரு செகண்டில் ஏற்படுத்தின அலைவுகளோட எண்ணிக்கையைத்தான் நாம் மீடிரன் என்று சொல்லுவோம். அப்போ இப்படி அலைவுற்று கொண்டு இருக்குது. ஒரு செகண்டில் எத்தனை தடவை அலையுதோ அதான் மீடிரன். அல்லது இன்னும் ஒரு வகையாக சொல்கிறேன்டா, இப்போ ஒரு ஃபேன் எடுங்களேன். ஃபேன் இருக்குது, ஃபேன் சுற்றி கொண்டு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஃபேன் சுற்றக்குள்ளே ஃபேன் இப்படி சுற்றும் இல்லையா, அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குதுண்டா ஒரு செகண்டில் இது எத்தனை தடவைகள் சுற்றுதோ அதுதான் அதில் மீடிரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஃபேன் சுற்றுதுண்டா ஒரு செகண்டில் ஆற்றின சுற்றல்களோட எண்ணிக்கை மீடிரன். ஒரு ஊசல் இப்படி அலைவுற்று கொண்டு இருக்குதா, ஒரு ஊசல் குண்டு அல்லது ஒரு ஊஞ்சல் இப்படி அலைவுற்று கொண்டு இருக்குதுனால் ஒரு செகண்ட் ஆற்றிய அலைவுகளோட எண்ணிக்கை. அப்போ ஒரு செகண்டில் ஆற்றிய அலைவுகளோட எண்ணிக்கை, ஒரு செகண்டில் ஆற்றிய சுற்றல்களோட எண்ணிக்கையைத்தான் நாம் மீடிரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம் நம்மளோட தியரி கிளாஸில் படிச்சிருக்கிறோம். ஓர் அலகு நேரத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால், ஓர் அலகு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால் அந்த கணியத்துக்கு எப்படி சமன்பாடு எழுதுற அதை நம்ம தனியாக படிச்சிருந்தோம் இல்லையா? ஆக பாருங்க, மீடிரனுங்கிறது ஓர் அலகு நேரத்தில் ஏற்படுத்தின சுற்றல்களின் எண்ணிக்கை, அலைவுகளின் எண்ணிக்கைன்னு சொல்கிறோம். அப்போ ஓர் அலகு நேரத்தில் அப்படிங்கிறதால நேரம் கட்டாயம் என்ன செய்யணும்? கீழுக்கு வரணும். ஓர் அலகு நேரத்தில் ஏற்படுத்திய அலைவுகளின் எண்ணிக்கை. அப்போ அலைவுகளின் எண்ணிக்கை மேலுக்கு வரணும். அப்போ மீடிரனுக்கான டெஃபினிஷன் என்ன? ஓர் அலகு நேரத்தில் ஏற்படுத்திய அலைவுகளின் எண்ணிக்கை, ஓர் அலகு நேரத்தில் ஏற்படுத்திய சுற்றல்களின் எண்ணிக்கை. ஸோ மீடிரன் அலைவுகளின் எண்ணிக்கையின் கீழ் நேரம் அல்லது சுற்றல்கள் எண்ணிக்கையின் கீழ் நேரம்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் பாருங்க, மீடிரன் சமன் அலைவுகளின் எண்ணிக்கையின் கீழ் நேரம். இது குறியீட்டு வடிவம். இதை குறியீட்டில் நான் இப்படி காட்டுறேன். இப்போ இந்த மீடிரன் அலகு என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, சுற்றல்களோட எண்ணிக்கை, அலைவுகளோட எண்ணிக்கை, இது ஒரு நம்பர் இல்லையா? 10 தடவை அலைவுற்றிக்கு, 5 தடவை சுத்தினிக்கு. அப்போ நம்பர் தான் இந்த அலைவுகளோட எண்ணிக்கைங்கிறது. எண்ணிக்கைக்கு நம்பருக்கு என்ன இல்லை, அதாவது நம்பர்ஸ் அலைவுகளோட எண்ணிக்கைக்கு என்ன இருக்காது? அலகு இருக்காது. ஆக அலைவுகளோட எண்ணிக்கை அலகற்றது. விளங்குதா? அடுத்தது நேரம். பாருங்க, அடுத்தது நேரம். நேரத்திட அலகு அதே போல பரிமாணம் என்ன? டி. நேரத்திட பரிமாணம் டி, அலகு செகண்ட். எனவே அலைவுகளோட எண்ணிக்கை அலகற்றது, அது பரிமாணம். பரிமாணம் அலகு அற்றது. நேரத்திட பரிமாணம் டி அல்லது அலகு என்னன்னு கேட்டால் செகண்ட். அப்போ மீடிரண்ட பரிமாணம் என்னன்னு கேட்டால் இந்த டி மேலுக்கு வந்தால் t-1. அதே போல் மீடிரண்ட அலகு என்னன்னு கேட்டிருந்தால் செகண்ட் -1 என்று சொல்லுவோம். மீடிரண்ட பரிமாணம் என்னன்னு கேட்டிருந்தால் t-1. ஏன் இதுக்கு பரிமாணம் இல்லை, இதுக்கு பரிமாணம் t. அப்போ மேலுக்கு வந்தால் t-1. அப்போ மீடிரண்ட பரிமாணம் t-1. அலகு என்னன்னு கேட்டிருந்தால் செகண்ட் -1 என்று சொல்லுவோம். அப்போ இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது விடையாக இருக்கும். அப்போ பரிமாணம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ t-1. அதே நேரத்தில் இந்த மீடிரனுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் இருக்குது. அதாவது ஹெர்ட்ஸுங்கிற ஹெர்ட்ஸுங்கிற சயின்டிஸ்ட்டை வந்துக்கிட்டு ஞாபகப்படுத்தும் விதமாக, கௌரவிக்கும் விதமாக செகண்ட் -1ங்கிற அலகுக்கு பதிலாக என்னத்தை யூஸ் பண்ணுவாங்கன்றால் ஹெர்ட்ஸுங்கிற அலகை பயன்படுத்துவாங்க. ஸோ மீடிரனுக்கு ஒரு விசேடமான அலகு என்ன? நியூட்டனுங்கிறது விசேடமான அலகு மாதிரி மீடிரண்ட விசேடமான அலகு ஹெர்ட்ஸாக இருக்கும். இருந்தாலும் பரிமாணம் கேள்வி. அப்போ t-1 தான் நாம் சொல்லியிருக்கணும். ரைட். அடுத்து ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். இன்னும் ஒரு கேள்வி.
1993ஆம் ஆண்டு முதலாவது கேள்வி. அதாவது உங்களோட டியூட்டில் 42வது கேள்வி எடுங்க. சில டைமில் இந்த பாஸ் பேப்பர் நம்பர்ஸில் சம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு வரலாம். உங்களோட டியூட்டில் 42வது கேள்வி. உங்களோட டியூட்டில் 42வது கேள்வி. மேபி நம்பர் பிளே அடிக்கலாமா, கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. 42வது கேள்வி. பின்வரும் கணியங்களில் எது விசையை நேரத்தினால் பெருக்குவதை கொண்டு கணிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்வரும் கணியங்களில் எது விசையை நேரத்தால் பெருக்கினா பெறப்படும் அப்படிங்கிறதான் கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. விசையை நேரத்தால் பெருக்கினால் பெறப்படுற கணியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க என்றால் இது உண்மையாக நமக்கு மெக்கானிக்ஸில் டிரெக்டாக விட சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. நம்ம மெக்கானிக்ஸ் படித்ததுக்கு பிறகு விசையை நேரத்தால் பெருக்கினா என்னங்கிறத நம்ம டிரெக்டாக சொல்லிவிடுவோம். ஏன்னா அது ஒரு தியரியாக நம்ம படிக்க போகிறோம். இருந்தாலும் இப்போ அலகு பரிமாணத்தை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். விசையை நேரத்தால் பெருக்கினா என்ன வரும்? ஸோ விசையோட அலகு என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. நேரத்தின் அலகு என்ன? செகண்ட். அப்போ என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2, இங்கே செகண்ட், அப்போ செகண்ட் -1. யோசித்து பாருங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1டா கிலோகிராம் திணிவுட அலகு, மீட்டர் செகண்ட் -1 வேகத்திர அலகு. ஸோ திணிவை வேகத்தால் பெருக்கி இருக்கிறோம். திணிவு வேகத்தால் பெருக்கப்பட்டு வந்த அலகு தான் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ திணிவை வேகத்தால் பெருக்கினா அவர் யார் அடிப்பார்? அவர் உந்தமாக இருக்கும். அப்போ விசையை நேரத்தால் பெருக்கி வர அலகு யார் அடிக்க போகிறாரு? உந்தத்திட அலகாக இருக்கணும். அப்போ அந்த கேள்விக்கு பொருத்தமான விட இரண்டாவது விட. விளையிட்டா விசைட அலகு நேரத்திட அலகு பெருக்குங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்று வரும். அப்போ திணிவு தர வேகத்தின் படி அது உந்தத்திட அலகை குறிக்கும். ரைட். ஆனால் உண்மையாக நம்ம ஃபிசிக்ஸில் வந்துக்கிட்டு மெக்கானிக்ஸில் எப்படி படிப்போம்னா விசையை நேரத்தால் பெருக்கினா உந்தம்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பேர் உந்த மாற்றம்னு சொல்லுவோம். விசையை உண்மையாக நேரத்தால் பெருக்கி வாரது யார்? உந்தம் இல்லை, உந்த மாற்றம். இருந்தாலும் அங்கே இருக்கிற விடைகளுக்குள்ள பொருத்தமானது உந்தம்ங்கிறத செலக்ட் பண்ணுறோம். ரைட். உண்மையாக யார் விசையை நேரத்தால் பெருக்கினா? உந்த மாற்றம் அல்லது கணத்தாக்குன்னு சொல்லுவாங்க. உந்த மாற்றத்துக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, கணத்தாக்கு, இம்பல்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ ரைட். விசையை நேரத்தால் பெருக்கினால் உந்த மாற்றம் அல்லது அதுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன? கணத்தாக்குன்னு சொல்லப்படும். ரைட். ஓகே. இப்போ இதே மாதிரி தான் இன்னும் சில கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த கேள்விகளோட தொடர்ச்சியை நாம் என்ன செய்வோம்னா நம்முடைய அடுத்த கிளாஸில் நாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அதே போல் நம்மளோட டியூட்டில் வந்துக்கிட்டு உங்களுக்குரிய பயிற்சி வினாக்கள் இருக்குது. அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட செய்து பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேள்விகள் தொடர்பான டவுட்ஸுகளையும் நாம் நம்முடைய அடுத்த கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டவுட்ஸுகள் கேள்விகள் எல்லாத்தையும் நாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட அடுத்த டாப்பிக்கான கருவிகள் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம போக முடியும். சரியான கட்டாயம் இந்த பகுதி அலகுகள் பரிமாணங்கள் அப்படிங்கக்கூடிய இந்த பகுதியை நீங்கள் தெளிவாக படித்து அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் தெளிவாக செய்யக்கூடிய ஆக்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் நீங்கள் ஒரு கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு தொட்டு கூட பார்க்கக்கூடாது. ஃபிசிக்ஸில் நம்ம எவ்வளோ பெரிய பகுதிகள் படித்து கொண்டு போகக்குள்ளே அதுக்கு பிறகு இந்த பகுதியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொட்டு கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சு விளங்கிடணும். விளங்கி எடுத்தால் சரியான இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோப்பியை தூக்கறிஞ்சிட்டாலும் சரி, இந்த நோட்ஸை பற்ற வச்சாலும் நீங்கள் சரி, தெளிவாகிட்டுனா சரி, தெளிவாக படித்து விளங்கி கொண்டீங்கன்றால் அதுக்கப்புறம் நோட்ஸை தூக்கறிஞ்சிங்க தேவையில்லை. அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ கருவிகள்ங்கிற டாப்பிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குது. அதுக்கு முதல் உங்களோட டவுட்ஸுகள் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், கருவிகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். அதே மாதிரி நம்ம பரலலாக மெக்கானிக்ஸையும் நாம் என்ன செய்ய போகிறோம்னால் கம்மிங் வீக்ஸு பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்னால் மெக்கானிக்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பரலலாக மெக்கானிக்ஸும் போகக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதே போல் நம்மளோட வீக்லி எக்ஸாம்களையும் நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரைட். ஸோ இதோட இந்த கிளாஸுக்குரியதை முடிச்சுக்கொள்வோம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் பாய்.